நம்மள மெஜாரிட்டியான பேர் ஒரு சேலரி ஜாப்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒர்க் வந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி நமக்கு மந்த்லி நமக்கு சேலரி அப்படின்றது ஒன்று நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும்னா ரன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். பட் அந்த சேலரியை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதனால தான் ஒரு மந்த் எண்டுலேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை ஃபியூச்சர்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேலரியை நீங்கள் ஒரு ப்ரோ லெவலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலைப்படாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி என்ன பண்ணலான்னா கொண்டு வந்து போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போயே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அந்த நம்ம சேலரி வந்தவுடனே நம்ம வேறு லெவலில் என்ன பண்ண முடியும்னா கொண்டு வந்து போக முடியும். டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட்டிங்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா அதே ஒரு பட்ஜெட் பண்ணுறோம். அது ஓகே, அது வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போகிறது. பட் இந்த பட்ஜெட்டிங்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சேலரியை பட்ஜெட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் வந்துருக்கு. அதாவது 50-30-20 ரூல் அப்படின்றது. இதைப்படி உங்களுடைய சேலரியை நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிங்க, அதாவது பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சேலரி மேனேஜ்ன்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது இந்த 50% ஆஃப் போர்ஷன் வந்து உங்களுடைய ரூம் ரெண்ட் அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய திங்ஸ் கிராசரிஸ், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில், வாட்ரு, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியான நீடுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 50% போர்ஷனை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 30% ரூலுன்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டை ரொம்ப விரும்புவோம். அதே மாதிரி அந்த 30% நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகும்போதோ இல்லை ஷாப்பிங் போகும்போதோ இல்லை ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகும்போதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 30% என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 20% இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20% நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரையாரிட்டியை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக என்ன ஆகும்னா வந்து நிற்கும். அது உங்களுடைய ஃப்யூச்சர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரூல் பேஸஸில் அந்த ரூல் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அலோகேட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா ப்ரிஃபரல் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு அதிகமான போர்ஷன் போகும். அவங்க இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது, ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட் அந்தளவு விரும்ப மாட்டாங்க. அப்படி இந்த பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்ஸும் என்ன பண்ணணும்னா குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரூலை என்ன பண்ணிக்கோங்கன்னா அலோகேட் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒன்று சொல்ல வேண்டியது, இது நம்ம ஒரு லோ லெவலில் சேலரி வாங்குறது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டிங் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா 2 பேரை சொன்னேன், கார்ப்பரேட் எம்ப்ளாயி அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரியான ஒரு சேலரி வந்து வாங்குவாங்க. அப்படின்னும் போது அவங்க இந்த இதை வந்து என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி மந்த் பண்ண எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட், அதே மாதிரி அந்த போன மந்த் வந்த சேலரி நம்ம என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் வந்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எந்தெந்த இதுக்கு எந்தெந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு தெரியும். இதில் நமக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதில் நிறையா எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம இதாக பண்ணுறோம் அப்படின்னா அதை கட் பண்ணி உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கோ வேறு எதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏதோ ஒரு பில் பண்ணவோ இல்லை உங்களுக்கு எஜுகேஷன் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் அந்த மாதிரி இதில் கொண்டு போக முடியும். அப்படின்னும் போது எவ்ரி மந்த் எண்ட் ஆகும் போதும் ப்ரீவியஸ் மந்தோடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள், எந்தெந்த மாதிரிலாம் நம்ம மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க அப்படிலாம் ஓகே. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தா அப்படின்னா அதை வந்து பே பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் கடனையும் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பேட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒன்று வந்து வரும். ஸோ நீங்கள் வந்த அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து வந்த அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கு பே பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் ஆகிடக்கூடாது. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெட் அப்படின்றத இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்து அந்த கடன் அப்படின்றத முழுசாக அடைக்க பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவோம். நம்ம ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்த்லி எடுத்த உடனே நம்மளுடைய அந்த மைண்ட் என்ன சொல்லணும்னா அதிகமான அமௌண்ட் சேர்த்தா அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நம்ம சேலரியிலேருந்து ஒரு 50-60% ஆஃப் அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அலோகேட் வந்து பண்ணுறோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அதுதான். பட் அதை அவங்களால கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியாது. ஏன்னா நீட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னும் போது பேசிக்காக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலை என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட் வந்து பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல் செட் பண்ண பின்னாடி மினிமமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 மந்த்லி பண்ண போகிறீங்கன்னா உங்களால் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்த பின்னாடி பாதி பேர் நான் மேனுவலாக நான் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி மைண்ட் வந்து நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் மந்த் நம்ம சேலரி வந்தோடனே ஓகே இந்த மந்த் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் நம்ம சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. அதை வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் எஸ்ஐபி மூலமா மந்த்லி ஒரு 10,000 அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆட்டோ பே மூலமா என்ன பண்ணுற மாதிரினா பே பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் பே பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு 3ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய சேலரி வருது அப்படின்னா 4ஆம் தேதி என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ லார்ஜ் கேப்போ அது நீங்கள் எந்த ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றது ப்ராப்பராக ரன் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்காது. பட் உங்களுடைய பேக் எண்டில் உங்களுடைய வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம மைண்டுக்கு. இப்போ நம்ம அந்த வந்த சேலரி அடுத்த நாளே நமக்கு அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க அமௌண்ட் தான் ஆக்சுவலாக நமக்கான நீட். அதை வச்சு தான் நம்மளுடைய நீடை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற நம்மளோட ஐடியா மைண்ட் வந்து வந்துடும். அப்படின்னும் போது நமக்கு அப்போது எது இம்பார்ட்டண்ட் இதில் நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேக் ஆகும். அது நம்ம பண்ணணுமா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் பண்ணி அதில் நம்மளோட அமௌண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணணுமா, நம்ம என்ஜாய் பண்ணாமல் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. பட் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு மீடியம் லெவலில் ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சேலரி வந்து வருது. பட் இதே இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஜாப் போகணும், அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வேலையிலேருந்து குவிட் வந்து பண்ணுவீங்க. அப்படி குவிட் பண்ணும்போது அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு டைம் பீரியடில் உங்களோட ஃபேமிலி அப்படின்றத நீங்கள் தான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்படின்னும் போது நீங்கள் ஜாப்பில் இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ண ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைம் பீரியடில் நீங்கள் ரிலாக்ஸாக என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஜாப்பை வந்து நல்ல ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி போக முடியும். இது ஜாபுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இக்கட்டான சூழ்நிலை எதுவுமே வேணாலும் நடலாம். இப்போ எக்ஸாம்பிள் கோவிட் அப்படின்றதையும் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனி டைப் ஆஃப் எப்போனாலும் எதனாலும் நடக்கலாம்ல. அப்படின்னும் போது அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப முக்கியமாகும். இது எல்லா விதத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இப்போ இருந்தே கொஞ்சமாக என்ன பண்ணுங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பும் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தோ அடுத்த மந்த்தோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாக வந்து கொண்டு போக முடியும், ரிலாக்ஸாக என்ஜாய் வந்து பண்ணி போக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.